50 நாட்களை கடத்தி தகவல் வழங்காமல் அவமதித்த செயலுக்காக பொது தகவல் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி துணை மாவட்ட ஆட்சியரிடம் காலாப்பட்டு மீனவர் பகுதி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் கணேசன் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். ஆர்டிஐயில் கேட்டு 7 விதமாக வினாக்களுக்கு 50 நாட்கள் கடத்தி தகவல் வழங்காமல் அவமதித்த செயலுக்காக பொது தகவல் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி துணை மாவட்ட ஆட்சியரிடம் காலாப்பட்டு மீனவர் பகுதி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் கணேசன் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு சோலாரா ஆக்டிவ் பார்மா சயின்ஸ் கம்பெனிகள் கடந்த 9/6/2025 தீ விபத்து நடந்தது பற்றி வருவாய்த்துறைக்கு தகவல் அளித்தது யார், அந்த தகவல் வருவாய்த்துறைக்கு எத்தனை மணிக்கு கிடைத்தது என்ற தகவல் விவரம் வேண்டும் எனவும், இந்த தீ விபத்து குறித்து கம்பெனிகள் நேரடியாக ஆய்வு செய்ய வருவாய்த்துறை சார்பில் சென்ற அதிகாரிகள் யார் யார், அவர்களின் பெயர் பதவி விவரம் வேண்டும் எனவும், இந்த தீ விபத்திற்கான காரணம் எப்படி நடந்தது என்பதை பற்றி அதிகாரிகளின் அறிக்கை முடிவு நகல், இந்த தீ விபத்தில் தொழிலாளருக்கு தீக்காயம் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் பாதித்த தொழிலாளர்களின் பாதிப்பு குறித்த பெயர் பட்டியல் 9/6/2025 அன்று நடந்த தீ விபத்து குறித்து வருவாய்த்துறை அல்லாத வேறு துறை அதிகாரிகள் ஆய்வு செய்திருந்தால் அந்த துறை மற்றும் அதிகாரிகளின் பெயர் விவரம், இந்த தீ விபத்துக்கான முக்கிய காரணம் என்ன, எதனால் தீ விபத்து ஏற்பட்டது என்ற தகவல் விவரம் போன்றவை வேண்டும் எனவும், கம்பெனி தீ விபத்து நடந்த பகுதி சிசிடிவி பதிவு காட்சியங்கள் சிசிடிவியில் வேண்டுமென மேற்படி 1 முதல் 7 வரை நானா 12/6/2025 வருவாய்த்துறைகள் நான் கேட்ட தகவல்களுக்கு பொது தகவல் அதிகாரியும் உழவர்கரை தாசில்தாருமான செந்தில்குமார் 50 நாட்கள் கழித்து 1/8/2025 வழங்கிய பதில் கடிதத்தில் 1 முதல் 7 வரையிலான தகவல்கள் எங்கள் அலுவலகத்தில் இல்லை என்று பதிலளித்து மேல்முறையீடு செய்யும்படி மேல்முறையீட்டு அதிகாரியின் முகவரியை கொடுத்து பதில் அளித்துள்ளார். மேற்படி மருந்து தொழிற்சாலைகள் 9/6/2025 அன்று தீ விபத்து ஏற்பட்ட பொழுது இந்த பொது தகவல் அதிகாரி மற்றும் தாசில்தார் கம்பெனிகள் உள்ளே ஆய்வு செய்துள்ளார். அப்போது கம்பெனி வாசலில் பொதுமக்கள் 6 மணி நேரம் போராட்டம் நடத்தியுள்ளனர். உள்ளே ஆய்வு செய்த தாசில்தார் பொதுமக்களிடம் உள்ளே நடந்தவற்றை வெளியே வந்து தெரிவித்துள்ளார். இது மறுநாள் பத்திரிகை தொலைக்காட்சியில் செய்தியாக வெளிவந்துள்ளது. இப்படி வெளிப்படையாக நடந்த ஊரறிந்த சம்பவத்தை மறைத்து முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த கதையாக தீ விபத்து மற்றும் ஆய்வு செய்த விவரங்களை மறைத்து நான் கேட்ட 7 வினாக்களுக்கு பதில் அளிக்காமல் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பொது தகவல் அதிகாரி அவமதித்துள்ளார். வினா எண் 7 தீ விபத்து நடந்த பகுதியில் சிசிடிவி காட்சி பதிவுகள் வேண்டும் என்று கேட்கப்பட்டுள்ளது. பொது தகவல் அதிகாரி 50 நாட்கள் கடத்தி தகவலை மறைத்து செயல்பட்டுள்ளதால் சிசிடிவி காட்சி பதிவுகள் கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மேல்முறையீடு அதிகாரியான தாங்கள் நான் 12/6/2025 ஆர்டிஐயில் கேட்ட 7 விதமான தகவல்களை உடனடியாக வழங்க பொது தகவல் அதிகாரிக்கு உத்தரவிட்டோம். 50 நாட்கள் கடத்தி தகவலை மறைத்த செயலுக்காக பொது தகவல் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த மேல்முறையீடு மனுவில் வாயிலாக கேட்டுக் கொள்வதாக அந்த மேல்முறையீட்டு மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.